தமிழ் மெனு சேனலிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்ப வித்தியாசமான மட்டன் சம்பாரன் தாங்க பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 4 பெரிய வெங்காயம், 1/2 கிலோ மட்டனுங்க, 2 இன்ச் இஞ்சியை இடித்து வச்சுருக்கு தோல் நீக்கிட்டு, ஒரு 5-6 பூண்டை தட்டி வச்சுருக்கு தோலோட, 4 பச்சை மிளகா, 1 இன்ச் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். வாங்குங்க, யூனிக்கான இந்த மட்டன் சம்பாரன் டிஷ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 4 நீளமாக ஸ்லைஸ் பண்ண ஆனியன், நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொடி எல்லாத்தையும் போட்டுடலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் தட்டிடலாம். கொஞ்சம் போல் மல்லி இலை அண்ட் கறிவேப்பிலை. இதுக்கு ஒரு சவுத் இண்டியன் ஃப்ளேவர் கொடுக்குறதுக்காக ஒரு பேனில் ஒரு 100 ml கடுகெண்ணெய் எடுத்துகிட்டு அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு அதில் ஒரு 50 ml மேரினேஷனுக்கு சேர்த்துக்கோங்க. அந்த கடுகெண்ணெயோட ஸ்மெல் எல்லாருக்கும் பிடிக்காது இல்லையா? ஸோ அந்த கொஞ்சம் அதை சூடு பண்ணி ஆற விட்டு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் அதோட ஸ்மெல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த டிஷ் ட்ரெடிஷ்னலி மஸ்டர்ட் ஆயிலில் தாங்க பண்ணுவாங்க. அது கூடவே நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிற 1/2 கிலோ மட்டன், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண போகிறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 1 hour மேரினேட் ஆகணும். இந்த டிஷ்ஷை ஆக்சுவலி மண் சட்டியில் தான் பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்லோ குக்கிங். பட் நமக்கு மண் சட்டிலாம் இண்டக்ஷனில் பாசிபிள் இல்லை, அதனால் நம்ம இன்றைக்கி குக்கரில் பண்ணுறோம். குக்கர் சூடானதும் அந்த மீதி இருக்க 50 ml ஆயிலை விட்டுட்டு ஒரு 4 பூண்டு தோலோடு சேர்த்துக்கோங்க. ஸோ இது கூடவே இப்போ நம்ம கொஞ்சம் ஹோல் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். 3 காய்ந்த மிளகாய், 2 பிரிஞ்சி இலை, 1 இன்ச் பட்டை, 1 ஜாதி பத்திரி, 1 ஸ்டார் அனிஸ், ஒரு பெரிய ஏலக்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு பெரிய ஏலக்காய், அது கருப்பு ஏலக்காங்க, அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் பொரிஞ்ச பின்ன நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் கூட அந்த மசாலாவை இதில் போட்டுற வேண்டியதாங்க. ஸோ இந்த மட்டன் சம்பாரன்றது பீகாரில் சம்பாரன்ற டிஸ்ட்ரிக்டில் தான் இது ஒரிஜினேட் ஆச்சு. இந்த டிஷ்ஷை மண் பாத்திரத்தில் பண்ணுறதுனால ஹண்டி மட்டனும் சொல்கிறாங்க அண்ட் அஹூனா மட்டனும் சொல்கிறாங்க. அஹூனான்றது போஜ்பூரியில் மண் பாத்திரத்துக்கான பேர். ஸோ இந்த ஒரு பீகார் நார்த் இண்டியன் ரெசிபி இது மட்டன். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப வித்தியாசமானது. ஒரு முழு பூண்டை அப்படியே போட்டுடலாங்க. இது அந்த மண் சட்டியில் ஆக்சுவலி தண்ணியே சேர்க்காமல் மூடி வச்சு ஸ்லோ குக் பண்ணி கிண்டி விட்டு பண்ணுற ஒரு டிஷ்ஷுங்க. நமக்கு இண்டக்ஷனில் மண் சட்டி யூஸ் பண்ண முடியாது அண்ட் கொஞ்சம் குக்கிங் ப்ராசஸை ஈஸியாக்குறதுக்காக நான் இன்றைக்கி இதை குக்கரில் பண்ணியிருக்கிறேன். கூடவே ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷில் ஒரிஜினலி தக்காளி கிடையாது, ரொம்ப புளிப்பே இல்லாமல் இருக்குங்கிறதுக்காக ஒரே ஒரு தக்காளி நான் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அங்கங்கே ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கிறோம், அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி அண்ட் தக்காளி எல்லாமே. ஸோ இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா அந்த மட்டன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு தண்ணி விட வேண்டாம், குக்கர் மூடி போட்டுட்டு விசில் போட்டுட்டு சிம்லவே ஒரு 20 minutes அப்படியே விட்டுடுங்க. அது நல்லா பஞ்சு மாதிரி குக் ஆகிடும் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் விசிலில் போனதுக்கப்புறம் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட மட்டன் சம்பாரன் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப யூனிக்கான இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். தமிழ் மெனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இதை இப்போது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. ஸோ சாதத்தோடு தான் இன்றைக்கி இதை நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். இது கூட குக்கும்பர், வெங்காயம், பீட்ரூட் சம்பல் அதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ரொம்ப கலர்ஃபுல்லாக இந்த ரெசிபி தயாராக இருக்குது.
பாருங்கள், பிரமாதமாக பர்ஃபெக்டாக சாஃப்டாக மட்டன் குக்காக இருக்குது. கொஞ்சம் கூட தண்ணியே விடலை. நம்ம மட்டன் சம்பாரன் ரொமாலி ரொட்டி, தந்தூரி, சப்பாத்தி, பராட்டாவோடலாம் இன்னும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சாதத்துக்குமே ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சுட சுட பயங்கரமாக இருக்குங்க. யம்மியாக, ஸ்பைசியாக. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.